கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு பெலாக்கொட்டை போட்டு குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். 100 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கல்பாசி கைப்பிடி போட்டுக்கலாம். நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குருமா குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். கல் உப்பு முன்னாடியே வெங்காயம் சீக்கிரமாக வரணும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, காஷ்மீர் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரக பவுடர் 1 டீஸ்பூனு, கடல மாவு 1 டீஸ்பூனு. கடல மாவு எதுவும் போடுறோன்னா குழம்பு திக்கு கொடுக்கும், அதுக்காக தான் போடுறோம். எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். அஞ்சு தக்காளி எடுத்து பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறேன். பேஸ்ட் போட்டுக்கலாம். பெலாக்கொட்டைய குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் வச்சு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல 4 விசில் வச்சு நான் பெலாக்கொட்டையை வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெலாக்கொட்டை போட்டுக்கலாம். பெலாக்கொட்டை போட்டு குருமா குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். 4 முட்டை வச்சு முட்டை போட்டுக்கலாம். முட்டை ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். குருமாவுக்கு தகுந்த மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். மிக்சியில் தக்காளி பேஸ்ட் ஆச்சோம், மிக்சி கழுவி ஊற்றிக்கலாம். முட்டை வேவிச்சு தான் பெலாக்கொட்டை, வெந்த பெலாக்கொட்டை குழம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். நம்ம பெலாக்கொட்டை குருமா குழம்பு தாளிச்சு விட்டுருந்தோம். நல்லா சூப்பராக குழம்பு சுண்டிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இல்லை தேங்காய் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை முந்திரி பருப்பு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ எதுவும் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் போடல. ரெடி ஆகி போச்சு, இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம பெலாக்கொட்டை குருமா குழம்பு வச்சோம். முட்டை ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகி போச்சு. ஒயிட் சாதத்துக்கு டிஃபன்லாம் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா